வணக்கம் தமிழ்வேந்தன் சார். வணக்கம். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமான நிலையத்தில் செய்தியாளர் சந்திப்பில் பல கேள்விகளை கேட்டிருக்காரு தமிழக அரசுக்கு. எத்தனையோ பிரச்சனைகள் நாட்டில் நடக்கும்பொழுது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை பற்றி பேசுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவர் சொன்ன விஷயத்துல ஒண்ணு சொல்றாரு, எத்தனையோ விஷயம்னு சொல்றாரு. எத்தனையோ வழக்குகள் அல்ல கொடநாடு வழக்கு என்பது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த ஒரு அவர் வாழ்ந்த கேம்ப் ஆபீஸ் மாதிரி பயன்படுத்திய இடம். முக்கியமான தருணங்கள்ல அவர் முதல்வராக இருந்த போது அரசு கோப்புகளே அங்க எடுத்துட்டு போனாங்க. அதுவே பெரிய விஷயம் தான். அங்க எடுத்துட்டு போய் தான் கோப்புகள்லாம் கையெழுத்துட்டாங்க, பார்வையிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துல அவங்க பல பேருடைய ஆவணங்கள் அங்க இருந்ததாக சொல்லப்படுகிறது. யாரு இன்க்ளூட் பழனிசாமி அவருடைய ஊழல் ஆவணங்கள் கூட அங்க வச்சிருந்தாங்க அவங்க. அப்படிப்பட்ட இடத்துல அவங்களுடைய காவலாளியை போய் கொலை செஞ்சுக்கிட்டு உள்ள போய் ஆவணங்கள் எடுத்துட்டு வர்றாங்க. ஆவணங்களை எடுத்துட்டு வந்தவர் இருவர் மர்மமான முறையில மரணம் அடைகிறாங்க. யாரு? இருவரும் ஜெயலலிதாவோட டிரைவர். ஒரு ஆத்தூர்ல வாகன விபத்துல இறக்குறாரு, இன்னொரு நாமக்கல்ல இறக்குறாரு. இருவரும் ஒரே பேட்டர்ல ஆக்சிடென்ட் ஆகுறாங்க. அப்ப அவருடைய அண்ணன் சிறையில இருந்து சொல்றாரு, என் தம்பி ஈரோட்ல பார்த்துட்டு இது போல என்னை கொலை பண்ண போறாங்க, நான் இது மாதிரி கொடநாடுல போய் ஃபைல் எடுத்துட்டு வந்தேன், அதுல முக்கியமான ஆவணங்கள்லாம் இருந்தா நான் பார்த்தேன், என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அவர் தம்பி சொன்னதான் சொல்றாரு. இதை எப்படி நீங்க அவ்வளவு எளிதா கடந்து போக முடியும்? இது யாரோ ஒரு வழக்கா? ஜெயலலிதாவுடைய மரணம் அது ஒரு பக்கம் இருக்கு, அது விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது ஆறுமுகசாமி ஆணையம் இருக்கு. அதுல அன்றைய சுகாதாரத்துறை மந்திரியாக இருந்த விஜயபாஸ்கர் மீது சந்தேகம் இருக்கு, அவர் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்க அந்த ஆணையம். இவ்வளவு இருக்குள்ள எப்படி அதை எளிதா கடந்து போறதா அவர் எடப்பாடி சொல்றாரு. இப்போ நீங்க ஜெயலலிதா அவர்களுடைய ஓட்டுநர்கள்னு சொன்னீங்க இல்லைங்களா? அதுல கனகராஜ் ஜெயலலிதா அவருடைய ஓட்டுநரே கிடையாது, சசிகலாவுடைய ஓட்டுநர். மீறி நீங்க ஜெயலலிதா ஓட்டுநர்னு சொன்னா நான் வழக்கு தொடருவேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இவ்வளவு தீர்க்கமா சொல்லும் போது அது எப்படி நீங்க ஜெயலலிதா அவருடைய ஓட்டுநர்னு சொல்றீங்க? இவ்வளவு நாள் நம்ம சொன்னதையே மறுக்கல பழனிசாமி, இப்பயே மறுக்கிறாரு. இவ்வளவு வழக்கு ஆரம்பிச்சதுல இருந்து ஜெயலலிதாவோட ஓட்டுநர் தான் நம்ம சொல்லப்படுகிறது. இன்னைக்கு சசிகலாவுடைய ஓட்டுநர்னு அவர் சொல்றது, எடப்பாடி சொல்றது எந்த வகையில ஏத்துக்க முடியும்? பழனிசாமி சொல்றது இன்று வழக்கு விசாரணை தீவிரமாகிவிட்டது, நம்ம வழக்கு வளையத்துல மாற்ற போறோங்கிறது இதே அவர் சொல்றாரு. ஜெயலலிதாவோட ஓட்டுநர் இன்னைக்கே சொல்றாரு. அவர் விபத்துல இருந்தாரா, கொலை செய்யப்பட்டாரா? அதுக்கே பதில் சொல்ல மாட்டாரு. இப்ப சசிகலா கொலை செஞ்சாங்களா? சசிகலாவோட ஓட்டுநர் சசிகலா கொலை செஞ்சாங்களா? அதுக்கு பதில் சொல்லணும்ல பழனிசாமி. எப்படி பதில் சொல்லாம முடியும்? போகும். சசிகலாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி. அப்ப சசிகலா டிரைவர்னா அப்ப யாரு அவங்களை கொலை செஞ்சது? அதுக்கு பதில் சொல்லணும்ல அவரு. இப்ப இந்த வழக்கு என்ன திசை நோக்கி தான் சார் பயணிச்சுக்கிட்டு இருக்கு? ஏன்னா உடனடியாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படும் முதல்வர் சொல்லியிருந்தாரு தேர்தல் வாக்குறுதிகளில். இப்போ அது என்ன திசையில் இருக்குது இந்த வழக்கு? நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது கூடிய விரைவில் பழனிசாமி அவர்கள் விசாரணை நிலையத்துக்குள் கண்டிப்பாக வருவார். ஏன்னா அவர் தான் இன்றைய முதல்வராக இருந்தவர். முதலமைச்சருடைய கேம்ப் ஆபீஸ் யாரு? ஜெயலலிதாவோட கேம்ப் ஆபீஸ் நடந்த கொலை அது. வாட்சி திருட போனாங்கன்னு சியானோட வாக்குமூலத்தை நீங்க பாத்தீங்கன்னா இல்லையா? பழனிசாமி தான் பத்திரத்தை எடுத்துட்டு வர சொன்னாருன்னு அவர் தெளிவாக சொல்றாருல. பழனிசாமி தான் கொலை செய்ய சொன்னாருன்னு ஒருவருடைய வாக்குமூலம் இருக்கு. அதுல இவ்வளவு இருக்குள்ள இன்னைக்கு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்வது எந்த வகையில நியாயமா இருக்கு? அப்போ முதல்வராக இருந்தது எடப்பாடி பழனிசாமி தான். அவர் ஏன் அந்த ஃபைலை எடுத்துட்டு வர சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கேள்வி எழுப்புறாங்க, சிலர் விமர்சனம் பண்றாங்க. ஏனென்றால் அதுல அந்த ஃபைல்ஸ்ல பழனிசாமி சம்பந்தப்பட்ட ரகசியங்கள் இருந்திருக்கலாம். பழனிசாமி கேபினட்டோடைய எத்தனை கேபினட் அவங்க மந்திரிகள் இருந்தாங்க, அவங்களுடைய ரகசியங்கள் இருந்திருக்கலாம். அதனால கூட எடுத்துட்டு வர சொல்லியிருக்கலாம் நிச்சயமாக. சரி, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி குற்றவாளியாக இருக்கிற பட்சத்தில் நடவடிக்கை எடுத்திருக்கலாமே திமுக அரசு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பில் இருக்கிறோம் திமுக மேல ஒரு குற்றச்சாட்டவே வைக்கிறாங்க. ஏன்னா ஓபிஎஸ் கூட இதுக்கு முன்னாடி பல நாட்களுக்கு முன்னாடி சொல்லியது என்னன்னா, கொடநாடு வழக்கில் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதற்காக திமுக எடப்பாடியிடம் காசு வாங்கியிருக்குன்னு கூட விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் ஒரு கேவலமான அற்பமான விமர்சனம். திமுக காசு கொடுக்குற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி பெரிய பணக்காரர் ஆயிட்டாரா? திமுக எத்தனை ஆண்டு பாரம்பரிய கட்சி. இது இதெல்லாம் கேவலமா திசை திருப்புறது. இந்த வழக்கை திசை திருப்பி கொண்டு போறது. பழனிசாமி அவர்கள் குற்றமற்றவர்னா குற்றமற்றவர்னு சொல்லணும். நீங்க அவரு குற்றவாளி இல்லையா, இவரு குற்றவாளி இல்லையா, எத்தனையோ வழக்கு இல்லையா இந்த நாட்டுல, அது இல்லையா இது இல்லையானா நீ குற்றவாளியா குற்றவாளி இல்லையா, அதோட முடிஞ்சு போச்சு உங்க சேனல். அதை விட்டு இன்னொருத்தர் குற்றவாளி இது அப்படின்னு அவர் பழனிசாமி சொல்லக்குள்ளே தெரியுது. அவர் அவ்வளோ மடியில கனம் இருக்கு. பழனிசாமி பயம் எடுத்து விட்டது, முதல் எடுத்து விட்டது அப்படின்றதுதான் அதுல நம்ம பார்க்க முடியுது. நீங்க சொல்றீங்க பழனிசாமிக்கு பயம் எடுத்து விட்டது அப்படின்னு. நீங்க சந்தேகம் இருந்தா சிபிஐக்கு இந்த வழக்கை மாத்துங்களா அப்படின்னு சொல்றாரு. அதாவது இங்க மாத்தணும் அங்க மாத்தணும் பழனிசாமி சொல்ல தேவையில்லை. தமிழ்நாடு காவல்துறை நன்கு விசாரிக்க சிபிசிஐடில இருக்கு வழக்கு. ஏன் விசாரிக்காம போயிட்டாங்களா? விசாரிக்காம இவ்வளவு தூரம் அந்த வழக்கு விசாரணை வந்திருக்கு. ஏன் பழனிசாமி அப்படி குற்றமற்றவர்னா அவரே நீதிமன்றத்துல தாக்கல் செய்யட்டும். சிபிசிஐடி விசாரணை மீது எங்க நம்பிக்கை இல்லை, இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்கள்னு கேட்கறதுக்கு தெம்பு தராணி பழனிசாமிக்கு இருக்கா? கேட்க சொல்லுங்க பழனிசாமி. நான் குற்றமற்றவன், இந்த வழக்கு தேவையில்லாம என் மேல அவதூறு சொல்றாங்க,
அப்படி திமுக மேல அவதூறு வழக்கு போட சொல்லுங்க. உடனாடி வழக்கு சொல்லுங்க. ஓபிஎஸ் மேல அவதூறு வழக்கு போட சொல்லுங்க. சசிகலா மீது வழக்கு போட சொல்லுங்க. ஏன் அதெல்லாம் போட மாட்டாரு? அவர் போக சொல்லுங்க கோர்ட்டுக்கு, சிபிஐக்கு மாத்த சொல்லி டிரான்ஸ்பர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் உயர்நீதிமன்றத்துல போட சொல்லுங்க, சிபிஐக்கு மாத்த சொல்லி, இல்ல சுப்ரீம் கோர்ட்டு போக சொல்லுங்க பழனிசாமியை. அதை விடுத்து விட்டு உட்காந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம வாய் உணர்வுல ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு அவர். இப்போ 90% விசாரணை முடிஞ்ச பிறகு எதுக்கு சிபிசிஐடி கிட்ட இந்த விசாரணையை மாத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் காழ்ப்புணர்ச்சியின் பேர்ல தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்றாரு. காழ்ப்புணர்ச்சியில் விசாரிக்கிறதா இருந்தா பழனிசாமி அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கலாம் அந்த வழக்குல. காழ்ப்புணர்ச்சி அரசியலை திமுக ஒருபோதும் செய்யாது. காழ்ப்புணர்ச்சி அரசியலை செய்வதா இருந்தால் ஸ்டெர்லைட் துப்பாக்கி உள்ள தூத்துக்குடி சம்பவத்துல அக்யூஸ்டே பழனிசாமி தான். அவர் அரெஸ்ட் பண்றது எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படி பண்ணல. இல்ல, உடனாடி வழக்கில் பழனிசாமி குற்றப்பட்டவரா குற்றவாளியா, அவ்வளவுதான் கேள்வி. உங்களை கேட்டா குற்றவாளியா குற்றவாளி இல்லையானா குற்றவாளி இல்லைங்கிறது மட்டும் தான் பதில் சொல்லணும். அதை எடுத்துட்டா எனக்கு சிபிஐக்கு மாத்தணும், அது மாத்தணும், இது மாத்தணும் சொல்றது எந்த வகையில நியாயமாப்படுது? அப்பயே தெரியுது அவர் அதுல குற்றவாளி. கொடநாடு கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு ஆதரவா வாதாடினதே திமுக தான், திமுக தரப்பு வழக்கறிஞர் தான் அப்படின்னு சொல்றாரு. நாங்க கைது செஞ்சோம், இப்போ கனகராஜனுடைய சகோதரரை திமுக தான் இப்போ ஜாமீன்ல விடுவிச்சிருக்குது அப்படின்னு சொல்றாரு. நடவடிக்கை எடுத்தது நாங்க, வெளியில விட்டது திமுக அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அதாவது ஜாமீன்ல வருவது என்பது இயல்பான குற்றவியல் நடைமுறை சட்டத்துப்படி வெளியில வருவது. இன்னொன்னு நல்லா தெரிஞ்சீங்க, ஒரு வழக்கறிஞர் இப்ப நான் திமுக ஆதரவாளராக இருக்குன்னா, நாளைக்கு ஒரு ஏடிஎம்கேக்காரர் ஒரு கேஸ் கொடுத்தாக்க நான் அந்த வழக்குல அப்பியர் ஆகக்கூடாதுன்னு எந்த சட்டமும் சொல்லல, எந்த கட்சியும் சொல்லாது. வழக்கறிஞர் தொழில், அதெல்லாம் அது யாரு எந்த கட்சிக்கு நான் வாதாடலாம், வழக்குக்காக வாதாடலாம், அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். சரிங்களா? இவர் குடிச்சு உள்ள வச்சது யார வச்சாரு? அந்த இறந்து போன மர்மமான முறையில் இறந்து போன டிரைவருடைய சகோதரர். அப்பயே தெரிய வேண்டாமா? இவரு அப்ப யார சார்ஜ் பண்றாரு? அவரு யார சார்ஜ் பண்ணணும்ல? கூட பிறந்த சகோதரர் சிறையில பிடிச்சு வைக்கிறாரு. அப்ப இப்ப வெளியில பெயில்ல வந்திருக்காரு. பெயில்ல பழனிசாமிக்கு எதிராக அவர் அறிக்கை விடுறாரு, எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, எங்கள் மீது குற்றம் சுமத்த முடியாத நிலையில திமுக இப்போ அரசியல் பண்ணுது அப்படிங்கிறாரு. திமுக அரசியல் பண்ணுதாமா? திமுக அரசியலே பண்ணல பழனிசாமி விஷயத்துல. இனிமேதான் பண்ண போது. அவர் உள்ள போறாரு. அரசியல் கட்சி இதையாச்சும் அரசியல் பண்ணணும்ல. அவங்களுக்கு ஒரு கையில ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, அதிமுக வீழ்த்துவதற்கு. ஏன் இன்னும் அரசியல் பண்ணாம இருக்கிறாங்க? அதிமுக வீழ்த்துவதற்கு இது திமுக எல்லாம் தேவையில்லைங்க. திமுக கடைமிட்டு தொண்டன் போதும் அதிமுக வீழ்த்துவதற்கு. சரிங்களா? இதை வச்சு சீப் பாலிடிக்ஸ் திமுக செய்யாது. கேவலமான மலிவு விலை அரசியலை அதிமுகவும் அவர்கள் சார்ந்திருக்கும் பாஜகவும் தான் செய்யும். மலிவு விலை அரசியலை வச்சு செய்யறது, ஈடியை வச்சு மிரட்டுறது, இந்த உருட்டுறதெல்லாம் அவங்க தான் செய்வாங்க. திமுக ஒருபோதும் செய்யாது. எடப்பாடி ஆட்சியை கவுப்பதாக இருந்தால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அன்னைக்கு சொடக்கு போற நாளில கவுத்திருப்பார். ஆனா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஜனநாயக அடிப்படையில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஜனநாயக அடிப்படையில முதலமைச்சரானாரா? கால விழுந்து கூவாத்தூர்ல சசிகலா கால விழுந்து முதலமைச்சர் ஆகிவிட்டு இன்னைக்கு என்ன ஜனநாயகத்தை பத்தி இவர் பேசுறாரு உட்காந்துட்டு. கால கொடுமை இதெல்லாம். இப்போ திமுக ஆட்சிக்கு 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னும் எடப்பாடி விஷயத்திலா இருக்கட்டும், விஜயபாஸ்கர் அவர்கள் விஷயத்திலா இருக்கட்டும், தங்கமணி வேலுமணி ஊழல் விஷயமா இருக்கட்டும், நடவடிக்கை எடுக்காததுக்கு காரணம் என்ன? இல்ல திமுக தயக்கம் காட்டுகிறதா, இல்ல அதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்குதா? 10 மாசத்துல 11 முறை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ டைம் வாங்கி கொண்டு போகிறது. விஜயபாஸ்கரோட வழக்குல ஆளுநர் ஒப்புதல் அளிக்க மாட்டார். அப்ப தெரிய வேண்டாமா எது காழ்ப்புணர்வு அரசியல்னு? நாங்கள் நடவடிக்கை வழக்கு சிபிஐ விசாரிக்கிறது. 10 மாதத்துல 11 முறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியல விஜயபாஸ்கர் இருக்குது. அப்ப எப்படி வழக்கு நடத்துறது? ஆளுநர் கையெழுத்து போட்டிருக்கணும்ல. ஃபேரா உள்ளவங்களா இருந்தா கையெழுத்து போடவில்லை. தமிழ்நாடு டிவிசி விஜயபாஸ்கர் மீது குக்கா வழக்கில் மற்றும் சானிடைசர் ஊழல் வழக்கில், கொசு மருந்து ஊழல் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. 10,000 பக்கத்துல. சரவணன் முன்னாள் மந்திரி மீதும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது மாநாடு நடந்துச்சு, என்னது புரட்சி தமிழர் என்னென்னமோ அவரே பட்டம் கொடுத்துட்டாரு. புரட்சி தமிழர் யார் தெரியுமா? நடிகர் சத்யராஜ். அந்த பட்டத்தை எல்லாம் வாங்கிட்டு நடிகை விந்தியாவை விட்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு கலைஞருடைய மகன் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களை ஒரு முதல்வரை அந்த அளவுக்கு அவங்க திட்டுறாங்க. சார், அவங்க நட்சத்திர பேச்சாளர், கொள்கை ரீதியா சில விமர்சனங்கள் முன் வைப்பாங்க. கொள்கை ரீதியா நீங்க வைங்க. இதே பாஜக உள்ள சினிமா நடிகை திமுக பேச்சாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் பேசிய போது திமுக கைது செய்து சிறையில் அடைத்தது. செய்த சாதிக்கு மீது வழக்கு பதிவு செய்தது. ஆனா நீங்க ஒரு நடிகையை விட்டு மேடையில ஒருமையில முதல்வர் பேசுற அளவுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய தைரியம்? நம்ம முதல்வர் அல்லவா? எல்லாரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவங்க தானே. விமர்சனம் ஐயா, நீங்க விமர்சனம் வைங்க ஐயா, ஒருமையில பேசுறீங்களா? அது எப்படியா நியாயம்? இது நியாயங்களா? அது அந்த அளவுக்கு பழனிசாமி திமுக பேச்சாளர் கூட பழனிசாமி ஒருமையில பேசியிருக்கோமா? பாப்போன்னு பேசியிருக்கோமா? வாடாப்போன்னு பேசியிருக்கோமா? திட்டிருக்கோமா? இல்ல. எடப்பாடி பழனிசாமி தான் கூடுறோம். அப்ப நீங்கள் இப்படி பேசுவது எந்த வகையில நியாயம் சொல்லுங்க?
சாதாரண மேடைக்கு தெருக்கூத்தாடிகளை அழைத்தாந்து மேடையில வைத்து கண்டபடி திட்டுவது எந்த வகையில நியாயம்? அது மாநாடு சக்சஸ் ஆகலங்கிறது ஏதோ ஒரு டைவர்ட் பண்றதா? ஐயா, ஈவன் திராவிட கழக மீட்டிங் மதுரையில் நடந்தாலுமே பசுமன் முத்துராமலிங்கர் சிலைக்கு மாலை இடுவது ஒரு மரபு. திக மீட்டிங் நடந்தாலே, கம்யூனிஸ்ட் மீட்டிங் நடந்தாலே. ஆனால் இவர் மாலை இட்டாரா முத்துராமலிங்கர்? அப்ப இவர் சாதிய தலைவனா தானே பாக்குறாரு. சாதி தானே மேலோங்கி போச்சு எடப்பாடிக்கு. முத்துராமலிங்கர் தேசிய தலைவர், சாதிய தலைவர் கிடையாது. அவர் மலையிடுவது மரபு, அவர் ஜெயந்தி எடுப்பது எல்லாரும் போறது மரபு. ஆனா இவர் மாலையிடவில்லை. அப்போது இவர் கொங்கு சாதியை மேலோங்கி பிடிக்கிறார் என்றுதான் அர்த்தம். பெரும்பான்மை தேவர் சமுதாயத்தை வாழும் மதுரையில மாநாடு போட்டா பத்தாது. தேவர் சமுதாயத்தோட உணர்வாளர் மதிக்கலையில் இவரு என்ன செஞ்சிட முடியும்? ஓபிஎஸ் மீது உள்ள வன்மத்திலையும் சசிகலா மீது உள்ள வன்மத்திலையும் பழனிசாமி செய்தது வெளிப்படையாக தெரிகிறதா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு மிக்க நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.